சேல் தூத்துக்குடியில் ஜூலை 12 முதல் கோலாகல ஆரம்பம். சென்னை எழும்பூர் கடற்கரை இடையே மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாலவெற்றிவேலிடம் கேட்கலாம். பாலா, அதாவது கடற்கரையும் எழும்பூருக்கு இடையே மின்சார ரயில்கள் பராமரிப்பு பணிக்காக இன்று ஒரு நாள் ரத்து செய்யப்பட்டிருப்பதா சொல்லப்பட்டிருக்கு. அங்கு பயணிகளின் கூட்டம் எப்படி இருக்கிறது? பயணிகளுக்கு இது முன்கூட்டியே அறிவுறுத்தப்பட்டிருந்ததா? என்ன விவரம்? அருணா, சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரம் செங்கல்பட்டு வரையிலான மின்சார ரயில்கள் 55 ரயில்கள் இன்று ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக பேசஞ்சர்ஸ், குறிப்பாக சென்னை மின்சார ரயிலை பயன்படுத்தக்கூடிய பயணிகள் பலரும் கடந்த அரை மணி நேரத்திற்கும் மேலாக இந்த பல்லாவரம் ஸ்டேஷன்ல தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம். இந்த ஸ்டேஷன்ல எவ்வளவு கூட்டம் இருக்குது அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் பேசஞ்சர்ஸ் பலரும், பயணிகள் பலரும் மின்சார ரயில்கள் இயக்கப்படாத காரணத்தினால், ரத்து செய்யப்பட்டுள்ள காரணத்தினால நீண்ட நேரமாக காத்திருக்கும் ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. சென்னை கடற்கரையிலிருந்து எழும்பூர் அந்த பகுதியில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதன் காரணமாக எழும்பூர்ல இருந்து பல்லாவரம், தாம்பரம், செங்கல்பட்டு, கூடுவாஞ்சேரி இந்த பகுதிகளுக்கு மட்டும் 35 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகிறது. ஆனால் இந்த ரயில்கள் போதுமான அளவு இல்லை என்பதை நம்மளால ஓரளவுக்கு காட்சி மூலமாகவே பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்திற்கும் மேலாக பல்லாவரத்திலிருந்து சென்னை நகருக்குள்ள செல்லக்கூடிய பயணிகள் பலரும் இங்க காத்திருக்கிற ஒரு நிலைதான் இருக்கிறது. நேற்றும் இன்றும் 55 ரயில்கள் ரத்து செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில இது குறித்து நீண்ட நேரமாக காத்திருக்கும் பயணி ரகுவிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஆனா வணக்கம்னா, நீங்க எவ்வளவு நேரமா வெயிட் பண்றீங்க? நீங்க என்ன திட்டத்தோட இருக்கிறீங்க? போனோம், ஒரு ஹாஃப் அன் ஹவரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பொதுமக்களுக்கு எதுவும் அறிவிக்காம இதை மாதிரி பண்ணா எப்படி? ஒரு அர்ஜென்ட்டுக்கு போக முடியல. ரொம்ப நிறைய பேர் ரொம்ப இது பண்றாங்க. இல்ல, இது குறித்தான அறிவிப்பு நேத்தே தொலைக்காட்சிகள்லயும் பேப்பர்லாம் சொன்னாங்க, ரயில்கள் ரத்து செய்யணும். உங்களுக்கு அது தெரியப்படுத்தலையா? அது பேப்பர் சில பேர் பார்ப்பாங்க, சில பேர் பார்க்க மாட்டாங்க. நிறைய பேர் பேப்பர் பார்க்க மாட்டாங்க. அதில் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? இப்போ எவ்வளவு நேரமா நீங்க இந்த ஸ்டேஷன்ல காத்துட்டு இருக்க ஒரு நிலை இருக்கு? நான் 25 நிமிஷமா வெயிட் பண்ணிருக்கேன். பார்க்க முடிகிறது அருணா, பல பயணிகள் இந்த ரயில் நிலையத்தில் காத்திருக்கும் ஒரு நிலைதான் இருக்கிறது. நீண்ட நேரத்திற்கு பிறகு சென்னை எழும்பூருக்கு செல்லக்கூடிய ஒரு பேசஞ்சர் ரயில் இப்ப உள்ள வந்திருக்குது. அந்த ரயிலையும் கூட்டம் மிக அதிகமாக இருக்கிறதா நம்மளால பார்க்க முடியுது. ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணமூர்த்தியினுடைய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. காலை 7:45 இருந்து இரவு 7:45 வரை இந்த 12 மணி நேரத்தில் 55 ரயில்கள் இயக்க வேண்டும். ஆனால் அதற்கு பதிலாக 35 ரயில்கள் தான் இயக்கப்படுகிறது. எனவே அந்த 55 ரயில்ல ஏற வேண்டிய கூட்டம் 35 ரயில்ல ஏறணும். இதன் காரணமாக சென்னை கடற்கரையிலிருந்து செங்கல்பட்டு வரையிலான இந்த வழித்தடத்தில் செல்லக்கூடிய அனைத்து ரயில்களிலுமே மக்கள் கூட்டம் நிரம்பி வழிகிறது. அந்த காட்சிகளை தான் நம்மளால பார்க்க முடியுது. பயணிகள் ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் அவர்கள் ஒவ்வொரு வேலைகளுக்காக சென்னை நகருக்குள்ளும் புறநகர் பகுதிகளுக்கும் செல்லும் ஒரு நிலை இருக்கிறது. இத்தகைய ஒரு சூழல்ல புறநகர் ரயில் நிலையங்கள்ல கூட்டம் அதிகமாக இருக்கிறது. இதே போன்றது ஒரு நிலைதான் அனைத்து ரயில் நிலையங்களிலும் காணப்படுது. ஆகஸ்ட் 3ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரை, அதாவது அடுத்த வாரத்தில் இதே போன்று 55 ரயில்கள் பராமரிப்பு காரணமாக ரத்து செய்யப்பட உள்ளது. இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதனால ஓரளவுக்கு கூட்டத்தை சமாளிச்சிட்டாங்க. ஒருவேளை பள்ளி கல்லூரி பணி நாட்களின் போது இதுபோன்று ரயில்கள் ரத்து செய்யப்பட்டால் பயணிகள் பெரும் பாதிப்பிற்குள்ளாகும் நிலை ஏற்படும். அருணா, பல வழக்கமா ஞாயிற்றுக்கிழமைகள்ல இவ்வளவு கூட்டம் இருக்காது, பயணிகளோட கூட்டம். ஆனா இன்று இவ்வளவு கூட்டம் இருப்பதை நம்மளால பார்க்க முடியுது. அதாவது பயணிகளுக்கு முறையாக இந்த அறிவிப்பு சென்றடையவில்லை என்பதுதான் இதை காட்டுது. உங்களுடைய தகவலுக்கும் நன்றி பாலா. தி சென்னை சில்க்ஸ் ஆடி சேல் தூத்துக்குடியில் ஜூலை 12 முதல் கோலாகல ஆரம்பம்.